துலாம் ராசி சனி அங்கே தான் உச்சமாக இருக்காரு. ஆமாம், அவங்களுக்கு குரு சனி இணைவு இருந்தால் என்னென்ன சாதக பாதங்கள் இருக்கும்? இந்த குரு சனி இணைவு இருந்தா கல்வியில் சிறந்த மாமேதைகளை உருவாக்கி விடுகிறது துளாராசி. இவங்களுடைய பிறப்பை நிர்ணயம் பண்றது இந்த குரு சனி இணைவு. 6க்கு அதிபதியாக குருவரகான் வர்றதுனால கடன் கட்டுக்குள்ள இருக்கணும், என் பிள்ளை தலைமுறைக்கும் செல்வமா இருக்கிறத நான் பார்க்கணுங்கிற மன சந்தோஷம் உங்களுக்கு வரணும்னு சொன்னா உங்க ராசிக்கு 5க்கு அதிபதியான சனி பகவான் ஒரு நீதிக்கு காரகனும் கர்மத்திற்கு காரகனும் ஒரு தர்மத்திற்கு காரகனுமான குருவும் சனி இணையும் பொழுது எனக்கு பாதகங்கள் குறையணும், சாதகங்கள் பெருகணும், நஷ்டம் குறையணும், லாபம் பெருகணும். இதற்கான வழிபாடுகள், தானங்கள். இந்த இருவருடைய இணைவு பார்வை இவர்களுக்கு யோகம் தரணும் அப்படின்னு சொன்னா இவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய திருமறை. சுகமே சொல்லுயா, சுகமே சொல்கையா, குரு வாழ்க்கை குருவே துணை. 2 கேமராமேனா ஆளுக்கு ஒரு பக்கம் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்கய்யா. அவர் ஒரு வாட்டி இவர் ஒரு வாட்டி போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம உறவுகளுக்கு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால. ஐயா, கன்னி வரைக்கும் குரு சனி இந்த 2 கிரகங்கள் சேர்ந்தா என்னென்ன பாதகங்கள் என்னென்ன சாதகங்கள்னு சொல்லிட்டீங்க. இணைவு பார்வை, இணைவு பார்வையினால ஏற்படக்கூடிய பாதகங்கள் சாதகங்களை சொல்லியாச்சு. துலாம் ராசி சனி அங்கே தான் உச்சமாக இருக்காரு. ஆமாம், அவங்களுக்கு குரு சனி இணைவு இருந்தால் என்னென்ன சாதக பாதங்கள் இருக்கும்? நிச்சயமா. துலாம் ராசி சுக்கிர பகவானை அம்சமாக பெற்றவர்கள். நீங்கள் சொன்னது போல அந்த சனீஸ்வர பகவான் கர்ம காரகன், கர்ம தேவதை, நீதி தேவதை, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்து காரகத்துவமும் 11ஆம் இடத்து காரகத்துவமும் கர்ம லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இவர்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மேஷம் அப்படிங்கிற காலபுருஷனுக்கு 7வது வீடு துலாத்துல வந்து தான் உச்சமடைகிறார். அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கையில பிறப்பு இறப்பு, இன்பம் துன்பம், நியாயம் அநியாயம், இது அத்துணையும் சொல்லக்கூடிய அந்த ஆதிக்கம் துலாத்திற்கு உண்டு. அதனால நீதி தேவன் அங்கே வந்து உச்சம் பெறார் இந்த ராசிக்காரர்களுக்கு. குருவோட அமைப்பு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். உங்க முயற்சி வெற்றி பெறணும். இளைய சகோதரன் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் மதிப்பு, நல்ல அந்யோன்யம் இருக்கணும், பகை இல்லாமல் இருக்கணும். கம்யூனிகேஷன், நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சரியானபடி சரியான நிலையில் சென்று இன்னொருத்தருக்கு சேரணும், அவர்களால் நீங்கள் ஆதாயங்கள் பெறணும். அடுத்து 6க்கு அதிபதியாக குருவரகான் வர்றதுனால கடன் கட்டுக்குள்ளே இருக்கணும், வழக்கு வந்துடவே கூடாது, எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை அனுபவிக்கணும். 6ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய குருனால தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு அசுர குரு தான் ஆதிக்கம், அசுரகுருவுக்கு தேவகுரு பகைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ 6க்கு அதிபதியாக குரு பகவான் வர்றதுனால நோயை உண்டு பண்ணிடக்கூடாது, கடனை உண்டு பண்ணிடக்கூடாது, வழக்குகளை உண்டு பண்ணிடக்கூடாது, எதிரிகளை உண்டு பண்ணிடக்கூடாது, திடீர் அறுவை சிகிச்சைகள் ரோகங்களை ஏற்படுத்திடக்கூடாது. அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எங்கேயோ ஒரு இடத்துல பாதிப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் யோகாதிபதி ஒரு ஜாதகத்திலே வலுத்திருக்க வேண்டும், பாதகாதிபதி கெட்டு இருக்கணும். கெட்டவன் கெட்டு போனால் கெட்டிடும் ராஜயோகம். யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் போய் கெட்டு போச்சுன்னு சொன்னால் அது யோகம் பண்ணாது அப்படின்னு ஒரு மூல நூல்களுடைய அமைப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் 3, 6க்குடைய அந்த குரு பகவான் இவர்களுக்கு பலமாக இல்லாமல் இவர்கள் ராசிக்கு சுகம், உங்களுக்கு வீடு வாச சொத்து சுகம் பூமி லௌகீகம் அனைத்தையும் அனுபவிக்கணும், ஒரு தர்மத்தோடு அனுபவிக்கணும். உங்க வீட்டு வாசல்ல 1க்கு மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து நிற்கணும், 1க்கு மேற்பட்ட வீடு நீங்க கட்டி தலைமுறைக்கும் நல்ல செல்வாக்கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா 4ஆம் இடத்து ஆதிக்கம்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில இருக்கணும். ஆச்சுங்களா? அதே போல குழந்தைகள் நல்லா இருக்கணும். 5ஆம் இடங்கிறது குழந்தை ஸ்தானம். குழந்தை எனக்கு கரெக்டாக சரியான வயசுல சரியான சந்தர்ப்பத்தில் அவங்க படித்து ஒரு ஆளாக இருக்கணும். அவங்களுக்கான சுபகாரியங்களை நடத்தும் போது நான் கடனாளியாக இல்லாமல் எந்த தங்கு தடையும் இல்லாமல் கேட்ட பக்கம் கொடுத்த பக்கம் சரியாக வரவு செலவுகள் நடந்து அந்த சுபகாரியங்கள் நடக்கணும். என் பிள்ளை போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா வாழ்றத நான் கண்ணு முன்னாடி பார்க்கணும், என் பிள்ளை தலைமுறைக்கும் செல்வமாக இருக்கிறத நான் பார்க்கணுங்கிற மன சந்தோஷம் உங்களுக்கு வரணும்னு சொன்னால், உங்க பூர்வ புண்ணியத்தினால நல்ல அனுகூலங்கள் வரணும்னு சொன்னா, உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கணும்னு சொன்னா, உங்க குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இருக்கணும்னு சொன்னா, உங்க ராசிக்கு 5க்கு அதிபதியான சனி பகவான் நல்ல நிலையில இருக்கணும். அப்ப பாருங்க, தெய்வீக கிரகம், தெய்வ காரியங்களுக்கு உகந்த கிரகம், நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த குரு பகவான், சுப காரியங்களுக்கு உரிய கிரகம். உங்களுக்கு சுகாதிபதி 5ஆம் அதிபதியோட சேர்றது நல்லது தானே? நிச்சயமா.
ஒரு சுக பூர்வ புண்ணியாதிபதி பாதக கிரகங்களோடு சேர்ந்து 6, 8, 12ஆம் அதிபதிகளோட சேர்ந்தாலும் அது குருவோட இணைகிறதுனால பிரச்சனை இல்லை. இதே அந்த சனி பகவான் ஒரு செவ்வாய் சம்பந்தத்திலேயோ மற்ற பாவ கிரகங்களுடைய சம்பந்தத்திலேயோ இருக்கும் பொழுது உங்க சுக பூர்வ புண்ணியாதிபதியை பாதிப்படைஞ்சு போயிடுறாரு. அப்ப குருவோட சேர்றதுனால நல்ல யோகங்களை நீங்கள் பெறுவீர்கள். அதே நேரத்தில் அந்த குரு சனி இணைவு உங்களுக்கு நான் மேற்சொன்ன பகை பாதக கிரகங்களோட சம்பந்தப்படும் பொழுது இளைய சகோதரர்கள் பிரிவு, சகோதரனை எதிரியாக மாறுவது, சகோதரியை எதிரியாக மாறுவது, தாயாருக்கு கண்ட பீடைகளை கொடுப்பது, சரியான வயதுல தாயை இழப்பது அல்லது தாயினுடைய உடல் உறுப்புகளில் ஒச்சம் ஏற்படுவது. ஒரு அறுவை சிகிச்சை பண்ணோம் சார், கிட்னியில் ரோகம் இருந்துச்சு, அடி வயிற்றுல பிரச்சனை இருந்துச்சு, கட்டி இருந்துச்சு, ராஜ பிளவை இருந்துச்சு, பூர்வ புண்ணியத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, தீராத வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஓயாத சண்டை சச்சரவுகள் இருக்கு. 6க்கு அதிபதியாக குரு பகவான் வர்றதுனால கடன் முடியவே இல்லை, சீட்டு தவணை வரி பிரச்சனை, பெரிய மனிதர்களால் அவமானப்படுத்தப்படுதல், சட்ட வரம்பிற்குட்பட்டு சிறை தண்டனை அனுபவித்தல் அல்லது பெனால்ட்டி கட்டுறது, தண்டம் கட்டுறது, வெளிநாடு போய் வெறுமனையை திரும்பி வர்றது, இந்த நிலைகளும் இந்த கிரக சேர்க்கை எதிர்மறையாக இருக்கும் பொழுது வந்துடும். அப்ப இந்த தசாபுத்தி உங்களுக்கு வருமா அப்படின்னு சிலர் கேட்கலாம். துலா ராசியில நான் பிறந்திருக்கேன், சித்திரை நட்சத்திரம் எனக்கு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்ததுனால 2 பாதத்தில் பிறந்ததுனால செவ்வாய் பகவானுடைய திசை 7ல் ஒரு பாதியை விட்டுருங்க, ஒரு 4 வருஷம் 3 வருஷம் வச்சுக்கோங்க. அதில் முழுமையாக கூட நீங்கள் ஒரு 5 வருஷம் கூட வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வராது. அந்த ஜனனகால இருப்பு திசையை பொறுத்து மாறும். செவ்வாயில் பிறந்துட்டு அதுக்கப்புறம் ராகு பகவானுடைய திசை 18 வருஷம். இதெல்லாமே ஒரு 22, 25க்குள்ளே முடிஞ்சிடும். கரெக்டாக அடி எடுத்து வைப்போம், பிரபஞ்சத்தை உற்று நோக்குவோம், எனக்கானது எனக்கான தேவை இங்கே எங்கே இருக்குன்னு தேடுவோம். அந்த வயதில் குரு வர்றார். உடனே உங்கள் லக்னம் குருவுக்கு சாதகமாக இருந்து மேசம், சிம்மம், தனுசு, மீனம், கடகம் இந்த அணி லக்னங்களாக இருந்து இந்த கிரக சேர்க்கை இருக்குதுன்னு சொன்னா குரு சுபமா இருப்பார், சனி எதிர்மறையா இருப்பார். அல்லது உங்க துலாம் ராசிக்கே உண்டான துலாம், ரிஷபம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் சுக்கிரனின் லக்னங்களாக இருந்தால் சனி பகவான் சுபமா இருப்பார், குரு எதிரியா இருப்பார். ஏதோ ஒரு பக்கம் ஒரே ஒரு பக்கம் இருக்கும். ஆனா இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுது பாருங்க. உங்க ராசிக்கு உங்க லக்னத்திற்கு எப்படி இருந்தாலும் கூட இந்த ராசிக்கு பேலன்ஸ் பண்ணி அந்த குரு பகவானும் சனி பகவானும் இருந்து ஒரு மத்தியம வயதிலே குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு தசாநாதனாக அடுத்தடுத்து வர்றதுனால குரு பகவானுடைய திசை 16 வருஷம், சனி பகவானுடைய திசை 19 வருஷம்னா ஒரு 35 வருஷம் நீங்க அதுக்குள்ளதான் இருக்க போறீங்க. சனி பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூசம், அனுசம், உத்திரட்டாதியில குரு இருந்தாலும் குருவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய விசாகம், புனர்பூசம், பூரட்டாதியில சனீஸ்வர பகவான் இருந்தாலும் சார பரிவர்த்தனைன்னு சொல்றோம். குருவோட வீட்டில் சனி இருக்கார், சனியோட வீட்டில் குரு இருக்கிறார், 2 பேரும் ஒன்று பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு தான் 1 டிகிரிக்குள்ள இணையில ஒரு 6 டிகிரிக்குள்ள சேரும். அப்படிலாம் இல்லை, அது ரொம்ப துல்லியமாக இன்டெப்தா நீங்கள் லக்ன ரீதியாக கணக்கெடுக்கும் போது தான் கவனிக்க முடியும். இப்படி இருந்தாலே அது சேர்க்கை, இணைவு, பார்வை தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த தசாவளனும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது சொல்லக்கூடிய தான தர்மங்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்லல, முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை எடுத்து கொடுக்குறீங்களா, அதில் தான் என் விஷயம் இருக்கு. முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட 10 இருக்கும். ஆனால் அந்த 10க்கு நம்ம எல்லாம் கரெக்டாக டிகிரி வைஸாக பார்க்குறப்ப ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஐயாட்ட பார்க்குறப்ப அது வேறு விஷயங்கள் இருக்கும். இப்போ பொதுவாக என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது, நீங்கள் இதை பண்ணுங்க பலன் கிடைக்கும்னு சொல்கிறீங்களா, அந்த மனசே பெரிய மனசுங்க. இது சித்திரை நட்சத்திரத்துக்கு. அடுத்ததா நம் பெருமக்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய அனுகூலத்தால் துலாத்தில் பிறந்துடுறாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் ஜனனத்திலேயே ராகு திசையில் பிறப்படுகிறாங்க. கொஞ்சம் குடும்ப கஷ்டம், இடமாற்றம் இதெல்லாம் இருக்கும். தந்தைக்கு சில செல்வ நிலைகளில் பாதிப்பு இதெல்லாம் இருக்கும். தாய் தந்தையர் பிரிவுகள் இருக்கலாம், வழக்காகி திரும்ப ஒன்று சேர்ந்தது இருக்கலாம். இதெல்லாம் ராகு கொடுத்துறார். அப்புறம் படித்து ஆளாகி சுய சம்பாத்தியத்தில் நிற்க வேண்டிய வயதில் குரு வர்றார். அது பாருங்க எவ்வளோ பெரிய கொடுப்பனை துலாம் ராசிக்கு. அப்போ அந்த குரு சனி இணைவு இருந்தால் கல்வியில் சிறந்த மாமேதைகளை உருவாக்கி விடுகிறது துலா ராசிக்கு. உன்னை வழி நடத்தி கொண்டு போறார். இவர் சொன்னா அவங்க கேட்குறாங்க. இவர் ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிறார், வாதாடி ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார், தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார், இன்னொருத்தருக்கு புத்தி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார். அப்படின்னு சொன்னா இந்த இணைவு அவர்களுக்கு சூப்பர். குரு 16, சனி 19, 35 வருஷம் அசைக்க முடியாத மாமேதைகளை உருவாக்கிவிடும். இந்த உலகத்திற்கு ஏதாவது விட்டுட்டு போற நல்ல நிபுணர்களை உருவாக்கிவிடும். அதே நேரத்தில் இந்த தசை கொஞ்சம் பாதகமாக இருந்தால் பரிகாரங்கள், வழிபாடுகளை பண்ணி அதுக்கு சரிப்படுத்திக்கிறதுக்கும் வழிமுறைகளை பார்த்துக்கங்க. நிச்சயமா எல்லாமே அவர் அருள் தான். எதுவுமே மாற்றம் என்பது உங்கள் தெய்வமும்
இறைவனுடைய அருளும் இருக்கணும். அடுத்ததான் விசாக நட்சத்திரத்தில் பிறகுறாங்க. விசாக நட்சத்திரத்தில் இவர்கள் பிறப்பெடுக்கும் போது இவர்களுக்கு அந்த 3 பாதங்கள் அங்கே இருக்கு. சித்திரையில் 2 பாதம், சுவாதியில் 4 பாதம், விசாகத்தில் 3 பாதம். பிறக்கும்போது ஜனனமே குரு திசையில் ஜனனம் எடுப்பாங்க. குரு சனி இணைவு நல்லா இருப்பவர்கள் நல்ல பாரம்பரியமான குடும்பத்திலே, ஏன்னா ஒரு நீதிக்கு காரகனும் கர்மத்திற்கு காரகனும் ஒரு தர்மத்திற்கு காரகனுமான குருவும் சனி இணையும் பொழுது என் குடும்பம் தொண்டுகள் செய்த குடும்பம், 10 பேருக்கு அன்னமிட்ட குடும்பம், 10 பேருக்கு உதவிகள் செய்த குடும்பம், கிணறு வெட்டி ஊருக்கே தண்ணி கொடுத்த குடும்பம், நான் எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் தான் வழி நடத்தி கொண்டு போகிறோம், எங்களுடைய முகவந்தரம் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும், எல்லாரும் எங்களை கூப்பிட்டுட்டு தான் சாமியவே கும்பிடுவாங்க, எங்களுக்கு முக்கிய மரியாதைகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனனம் எடுத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துலாத்தில் பிறந்து குரு சனி இணைவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமா பெட்டி வச்சு சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா என் குலதெய்வத்தை பாரம்பரியமாக இன்னைக்கு வரையும் அந்த கிராம வழிபாட்டு முறைகளை கும்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த குரு சனி சேர்க்கையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஜனனத்திலேயே அந்த குரு திசையில் பிறந்துட்டு அப்புறமா குரு சனி 4-5 குடையினுடைய திசை இவர்கள் வாழ்க்கையில் வரும்போது சரியான ஒரு வழிகாட்டிய சரியான ஒரு போக்கை இந்த குரு இவர்களுக்கு காட்டுறார். சனி பகவான் அந்த இடத்துல சுபநிலை அடைகிறார். சனி பகவான்னாலே எங்கேயோ கெடுக்கக்கூடிய ஆதிபத்தியம், நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம், தண்டனைகளை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியங்கிறது இவங்க லக்னத்திற்கும் சனி சுவராக இருந்தால் நல்ல ஒரு வழிகாட்டியை கொடுத்து உங்க வாழ்க்கையில ஜெயிக்க வச்சார். எனக்கு இன்னும் குரு அமைஞ்சாருங்க, நான் இவங்களை ரோல் மாடலா எடுத்தேங்க, நான் அவங்கள மாதிரியே நினைச்சேங்க, அதை விட நான் சிறப்பா வந்துட்டேங்க அப்படின்னு சொல்றவங்க துலாத்துல பிறந்து குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நிச்சயமா. அதனால இவங்க டீன் ஏஜை இவங்களுடைய பிறப்பை நிர்ணயம் பண்றது இந்த குரு சனி இணைவு. அருமைங்க. எனக்கு பாதகங்கள் குறையணும், சாதகங்கள் பெருகணும், நஷ்டம் குறையணும், லாபம் பெருகணும், இதற்கான வழிபாடுகள் தானங்கள். சரி, இந்த துலாம் ராசிக்காரர்கள் குரு பகவானுடைய திசையையும் சனி பகவானுடைய திசையையும் ஒரு மத்தியம வயதிலே வருவதனால இந்த இருவருடைய இணைவு பார்வை இவர்களுக்கு யோகம் தரணும் அப்படின்னு சொன்னா இவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய திருமறை காடரை இவர்கள் வழிபட வேண்டும். இவங்க துலா ராசியில எந்த நட்சத்திரத்துல ஜனனம் எடுக்கிறாங்களோ அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அந்த ஸ்தலத்துல போய் நின்று வழிபாடு செய்யணும். அடுத்து பாரம்பரிய குறிப்புகளாக சுவடிகளிலே சொல்லப்பட்ட குறிப்பாக இருக்கக்கூடிய பரிகாரங்களை தான் நம்ம எடுத்து சொல்றோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு காலம் சூழ்நிலை எனக்கு சாதகமா இல்லை, இந்த பரிகாரங்கள்லாம் நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா சுவடிகளில் வரும் பொழுது அந்த சுவடி என்ன சொல்லும், அந்த பாரம்பரிய பரிகாரங்களை தான் சுவடி சொல்லும். அந்த அடிப்படையில் இவங்க திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கிய ராசின்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மிதுனமா வருது. அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல தான் சிவபெருமான் பிறந்ததாக ஐதீகம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு குரு சனி இணைவு இருப்பதனால ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு 3 மண்பானைகள் வாங்க சொல்வதாக சோடியிலே சொல்லப்படுது. 3 மண்பானைகள் வாங்கிக்கணும். அந்த 3 மண்பானையில் 3மே புது பானையா இருக்கணும். அரசு, வேம்பு, மா 3 குச்சிகள் மட்டும் இருக்கணும். அந்த 3 குச்சிகளிலே புது அடுப்பு வாங்கி காலையில் சூரியனை நமஸ்கரித்து உங்கள் குலதெய்வத்தை நமஸ்கரித்து ஒன்றுலே அமுது படைக்கணும்னு சொல்லுது. ஒன்றுலே வெண்மை நிற சாதம், ஒன்றில் உங்களுக்கு என்ன படைக்க முடியுமோ அந்த ஒரு சாம்பாரோ ரசமோ ஏதோ ஒன்றிலே ஒரு அவியல், ஒரு பொரியல், இதை படைத்துக்க வேண்டியது. உளுந்தம் களி இதை எடுத்துக்க வேண்டியது. இந்த 4ஐயும் சிவனடியார்களுக்கு தானம் கொடுத்து வர வேண்டும். அந்த பானையில் தொடர்ச்சியா ஒரு 11 திருவாதிரை துலாம் ராசிகள் பிறந்தவர்கள் குரு சனி சேர்க்கை இருக்கிறவர்கள் செய்து வர இவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நிச்சயமாங்கய்யா. நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்லுங்க. சுகமே சொல்லுங்க ஐயா. குரு வாழ்க, குருவே துணை.